வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு க்ரோ மணி வித் மாறன். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 டேர்ம் உங்கள் மைண்டில் நிச்சயமாக வரும். ஒன்று எஸ்ஐபி அண்ட் மியூச்சுவல் ஃபண்டு. ஆனால் உங்ககிட்ட ஒரு காமன் கன்ஃபியூஷன் இருக்கும். எஸ்ஐபின்றது மியூச்சுவல் ஃபண்டா இல்லை மியூச்சுவல் ஃபண்டும் எஸ்ஐபியும் செப்பரேட்டாக? இன்றைக்கி இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் எஸ்ஐபியும் என்ன டிஃப்ரென்ஸ், இது எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போல்லாம் நம்ம இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் ரொம்பவே அவேர் ஆகிட்டாங்க. ஸோ இந்த 2020 ஓவரால் 81 lakh மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் ஆச்சுது. 2021 மார்ச்சில் எஸ்ஐபியில் மட்டும் 91.8 பில்லியன் இன்ஃப்ளோ வந்திருக்கு. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இது நம்ம எல்லாருக்குமே ரிட்டர்ன்ஸ் வேணும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை நம்ம டெய்லி ட்ராக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பணத்தை ஃபண்ட் மேனேஜர்ஸ் கிட்ட கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே ஃபண்ட் மேனேஜர்ஸ் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுனால ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணி நம்ம சைடில் ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஒரு கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டம். ஸோ நம்மளை மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து மணி கலெக்ட் பண்ணுவாங்க. அதை ஒரு ப்ரொஃபஷனல் மூலமாக அந்த அமௌண்ட்டை ஷேர்ஸ், பாண்ட்ஸ், கோல்டு மாதிரி செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம ஃபண்ட் மேனேஜர்னு சொல்கிறோம். இதில் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால் டைவர்சிஃபிகேஷன். இதில் மணியை சிங்கிள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நிறைய ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸில் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு அசெட் நமக்கு லாஸ் ஆனால் கூட இன்னொரு அசெட்டில் ப்ராஃபிட் இருந்ததுன்னா நமக்கு அது காம்பன்சேட் ஆகிடும். யூஸ்வலாக மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம லம்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவோம். லைக் 10,000, 50,000 ஆர் 1 lakh இந்த மாதிரி ஒரே நேரத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் லம்சம். இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதில் ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப், ஈவன் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் கூட இருக்குது. ஓகே, இப்போ மியூச்சுவல் ஃபண்டாக என்னென்னு புரிஞ்சிருக்கும். எஸ்ஐபினா என்னென்னு பார்க்கலாம். இந்த எஸ்ஐபின்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட். நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக மந்த்லி ஆர் குவார்ட்டர்லி ஒரு ஸ்மால் அமௌண்ட்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 500, 1000, 2000 இந்த மாதிரி நீங்கள் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது மியூச்சுவல் ஃபண்டு தான், சேம் தான். இது நீங்கள் எஸ்ஐபி யூஸ் பண்ணாலும் மியூச்சுவல் ஃபண்டில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் எஸ்ஐபியில் மேஜர் ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங் எஃபெக்ட். நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் பிரின்சிபலுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அண்ட் அது திரும்ப இன்வெஸ்ட் ஆகும். ஸோ டைம் கூட கூட உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோ ஆகும். எஸ்ஐபின்றது லாங் டேர்மில் ஒரு வெல்த் பில்டிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டூல்னு சொல்லலாம். ஓகே, இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் எஸ்ஐபிக்கும் ஒரு குயிக் கம்பேரிசன் பார்க்கலாம், நம்ம கொஞ்சம் கிளியராக புரியும். இல்லை ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு ஒன் டைமாக நம்ம லம்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது. எஸ்ஐபின்றது ஒரு ஸ்மால் அமௌண்ட் மந்த்லி இல்லை குவார்ட்டர்லி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, அடுத்தது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட் கிராஷ் ஆனால் நம்ம லம்சம் அமௌண்ட் அதிகமாக இம்பேக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எஸ்ஐபியில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ வாலட்டிலிட்டி இம்பேக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா போத் எஸ்ஐபி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் லிக்விட் தான். நீங்கள் எனி டைம் விட்ரா பண்ணிக்க முடியும் எக்ஸப்ட் இஎல்எஸ்எஸ். இஎல்எஸ்எஸ்ங்கிறது ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம். இதில் மட்டும் உங்களுக்கு 3 years லாக்இன் பீரியட் இருக்கும். அடுத்ததாக ரூபிக் காஸ்ட் ஆவரேஜிங். இந்த எஸ்ஐபியில் நீங்கள் மார்க்கெட் ஹை இல்லை லோவாக இருந்தாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ ஆவரேஜ் என்ஏவியில் யூனிட்ஸ் வாங்கிட்டு இருப்பீங்க. ஓவர் த டைம் ஆவரேஜ் ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதில் உங்களுக்கு லெஸ் எமோஷனல் டிசிஷன்ஸ், மோர் டிசிப்ளின். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தியா, தீக்ஷிதா சிஸ்டர்ஸ். இதில் தியா 1 lakh லம்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஜனவரியில். பிப்ரவரியில் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ டவுன் ஆகிடும். அவங்களுடைய ரெக்கவரிக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தீக்ஷிதா அவங்க ஒவ்வொரு மாதமும் 5,000 எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மார்க்கெட் லோவானால் அதிகமாக யூனிட்ஸ் வாங்குவாங்க, மார்க்கெட் ஹையானால் கம்மியான யூனிட்ஸ் கிடைக்கும். ஸோ ஆவரேஜ் ப்ரைஸில் யூனிட்ஸ் வாங்குவாங்க. லாங் டேர்மில் அவங்களோட போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, எஸ்ஐபின்றது லெஸ் ஸ்ட்ரெஸ், மோர் டிசிப்ளின். இந்த எஸ்ஐபி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இது ரெண்டுமே நமக்கு 80Cயில் டேக்ஸ் டிடக்ஷன்ஸ்க்கு எலிஜிபிளாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு விஷயம், நீங்கள் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் அந்த பெனிஃபிட் கிடைக்கும். இந்த இஎல்எஸ்எஸ்ங்கிறது ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம். இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரி தான். இதில் உங்களுக்கு 3 years லாக்இன் பீரியட் இருக்கும் பெர் இயர். மேக்ஸிமம் நீங்கள் 1.5 lakhs வரைக்கும் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ நீங்கள் டேக்ஸ் சேவ் பண்ண பிளான் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த இஎல்எஸ்எஸ் ஃபண்டில்
நீங்கள் லம்சமாவோ இல்லை எஸ்ஐபி மூலமாக கூட இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் நீங்கள் எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ஸ்மார்ட் மூவாக இருக்கும். குயிக்காக ரீகாப் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டுன்றது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட், எஸ்ஐபின்றது இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட். லம்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் லம்சமாக பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மந்த்லி சேவிங்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ்ஐபி மூலமாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். லாங் டேர்ம் பேஷன்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஒரு நல்ல கார்பஸ் பில்ட் பண்ணுறதுக்கு எஸ்ஐபி ஒரு நல்ல டூல். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி இந்த ரெண்டுமே மார்க்கெட் லிங்க்டு ரிட்டர்ன்ஸ் ப்ளஸ் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டும் எஸ்ஐபியும் காம்படிட்டர்ஸ் இல்லை. எஸ்ஐபிங்கிறது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரூட். ஓகே, நீங்கள் இப்போவே எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக நீங்கள் ஆரம்பிங்க. மினிமம் நீங்கள் $100 கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, save smart, invest smarter. Mutual fund investments are subject to market risk. Read all scheme related documents carefully.